நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாந்திரிகம். இது மாந்திரிக சம்பந்தமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். மாந்திரிகத்திலே கருண எச்சினினா இவங்களும் ஒரு தெய்வந்தான், தெய்வங்களாக இருக்கிறாங்க. இந்த கருணை எச்சினியை நீங்கள் பயன்படுத்தி இதை நீங்கள் சித்தி செய்து கொண்டால் இவங்க மூலிமா பலவிதமான நன்மைகளை அடையலாம். இந்த கருணை அச்சினி என்ன பண்ணும், தினந்தோறும் 1008 முறை செய்து 10 தினங்கள் செய்யணும். 10 நாள் செய்யணும். நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த கருணை அச்சினி அங்கே உங்களுக்கு தரிசனம் தருவாங்க. இந்த கருணை எச்சினியை வச்சுக்கிட்டு குறி சொல்லுதல் 3 காலத்தையும் நடப்பதையும் சொல்லலாம். சில பேர் நிறைய மந்திரத்தை பயிற்சின்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. பயிற்சின்னு சொல்லிக்கிட்டு நிறையாலாம் செய்கிறாங்க. ஒன்றும் தேவையில்லை, எது வேணாலும் ஒன்று கற்றுக்கொள் அப்படி தான் சொல்கிறேன். இந்த கருணை எச்சினியை செஞ்சுக்கிட்டால் குறி சொல்லலாம். இன்றைக்கி குறி சொல்கிறவங்களுக்கு நிறைய வருமானம், நிறைய காசு. ஒரு ஆளுக்கு 100 ரூபானா கூட எவ்வளோ பணம். ஒவ்வொருத்தங்களாம் ஒரு நாளைக்கு வெள்ளி செவ்வாயெல்லாம் ஒவ்வொரு நபர்களும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 30,000 40,000 50,000 வரைக்கும் கூட சம்பாதிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட்டு வரைக்கும்லாம் இப்படி குறிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறோம் 8 மணி 9 மணி வரைக்கும் கூட நடக்குது. இந்த வெள்ளி செவ்வாயெல்லாம் நிறைய இடத்த குறி சொல்கிறவங்களை பற்றி பார்ப்போம். இந்த கருணை எச்சினியை நீங்கள் சித்திப்படுத்தி வைத்து கொண்டால் நீங்கள் தாராளமாக குறி சொல்லலாம். ஒரு மனுஷன் உங்கள்கிட்ட முன்னாடி நின்னா அவங்கள பற்றி அனைத்தும் சொல்லலாம். அவங்க எதுக்காக உங்கள்கிட்ட வந்திருக்கிறாங்க, அவங்களோட நோக்கங்கள் என்ன, அவங்க கஷ்டம் என்ன, அவங்களுடைய பொருள் களவு போணுதா, இல்லை எது சம்மந்தமாக வந்திருக்காங்க, அனைத்தும் இந்த கருணை எச்சினியை வச்சு சொல்லலாம். இதுக்கு சுண்டல், அப்பம், தேன், அந்த வாசனை பற்றிய திவரங்கள் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணணும், வாசனை தீவிரங்களாம் அதான் சில வகையான பொருள் பூஜை பொருள்லாம் வச்சு செய்யணும். இதை வச்சு இது சித்தி செஞ்சுக்கிட்டிங்கன்னா தினம் 10 பேர் நம்ம சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த கருணை எச்சினியை நீங்கள் சித்திப்படுத்தி வைத்து கொண்டால் அவ்வளோ பெரிய வேலைகள்லாம் அந்த அம்மா கூட இருந்துக்கிட்டே யார் சித்தி பண்ணுறாங்களோ அவங்க கூட இருந்துக்கிட்டு நம்ம செய்வாங்க. அவ்வளோ தொலைக்கான பெரியதான ஒரு எச்சினி. இது உங்களுக்கு மாந்திரிக சம்மந்தமாக யார் கற்றுக்கொள்ளுகிற விரும்புகிறவங்க நீங்கள் நேராக கற்றுக்கலாம். இல்லை எப்படி ஆலோசனை கேட்டாலும் அதுக்குள்ளதான வழிமுறைகள் சொல்லுவேன். இந்த கருணை எச்சினியை இப்போது சில பேரெல்லாம் குறி சொல்கிறதே தெரியாமல் ஏதோ வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க. சில பேர் சொல்லாமல் தெரியாமல் அப்படியே ஏதோ ஒரு வயிற்று பைப்புக்காக சொல்கிறாங்க. அவங்கள பற்றி நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. எதை என்றால் அது முழுமையாக ஒரு தெய்வத்தை ஒரு தெய்வத்தை கைப்படுத்த வச்சுக்கிட்டு அவங்க சித்தி செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் குறி சொல்லும்போது 3 காலத்திலும் ஒரு மனிதன் உங்களை தேடி வரும்போது எதுக்காக வருகிறான்னு நீங்கள் அந்த தெய்வத்தை நீங்கள் கருணை எச்சினியை கூப்பிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள பற்றி தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த கருணை எச்சினி இதை தேவைப்படுறவங்க நீங்கள் எங்கள்கிட்ட கற்றுக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் இருக்குது, அது மூலிமா கூட கற்றுக்கலாம். எங்கள்கிட்ட மாந்திரிக சம்மந்தமான இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இது மை இருக்குது, இது வசியம் மருந்து. இது இப்போ கையில் வச்சுருக்கதான ஆண் பெண் வசியம், ஆண் வசியம், பெண் வசியம், வசியத்திலே இணை பிரியாத வசியங்களாம் இருக்கிறது. வசியத்தில் இணை பிரியாத வசியம்லாம் உருண்டை மருந்துலாம் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். அதை தேவைப்பட்டவங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, வாங்கி கொள்ளலாம். மாந்திரிகத்தில் முறைப்படி கற்றுக்கொண்டீங்கனால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாலுமே அது வெற்றி பெறலாம். முறையின்னு இருக்குது, சில வரிமுறைகளும் இருக்குது. மாந்திரிகம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் முறையோடு கற்றுக்கொண்டால் நிறையெல்லாம் அங்கேயும் அலைய தேவையில்லை, பெருசாக சித்தி பண்ண தேவையில்லை. எதுனா ஒரு மந்திரத்தை உருப்படியாக செஞ்சீங்கன்னா, இதேமாரி தெய்வங்களை கருணை எச்சினியை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாகலாம். உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு பிரகாசமாக உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கும். அந்த அம்மாவை நீங்கள்
கருணை எச்சனியை நீங்கள் சித்தி செய்து கொண்டால் தினம் உங்களை 10 பேர் சூழ்ந்திருப்பார்கள். உங்களை சுற்றி 10 பேர் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போதுமே. இப்போ இவர் எப்படி இருக்கார், பெரிய பெரிய மாந்திரிகவாதிகள் அப்படிலாம் அவங்களாம் கூட இருக்காங்கன்னா, அவங்க சில தெய்வங்கள் அவங்ககிட்ட இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்கக்கூட சூழ்ந்து இருக்கிறாங்க. பணம், காசு, புகழெல்லாம் வரும்போது, பணம் வரும்போது, புகழ் வரும்போது கூட்டங்கள் தானாக வரும். நீங்கள் முறைப்படி கற்றுக்கொள்கிறவர்கள் விரும்புபவர்கள் நீங்கள் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கு எப்படி கற்றுக்கிறதான முறைகளும் இந்த தெய்வத்தை எப்படி வசிப்படுத்துறதான வழிமுறைகளும் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். இதை பார்த்து பயனடையுங்க.